ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளாக சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் கட் பண்ண வெங்காயம், பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கும் சிக்கன் குழம்புல போட்டால், அதனால் அதை எடுத்துகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் நிஜமாலுமே. கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவருக்கு சிக்கனுடைய டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கனை வந்து நான் நல்லா க்ளீனாக கழுவி ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கான ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வடைச்சட்டி எடுத்துருக்கேன். நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு சின்னதாக ஒரு பட்டை, ஒரு கிராம்பு நெய்யில் போட்டு இந்த மாதிரி 1 கப்பு பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த வெங்காயத்தை லைட்டாக கலக்கிறேன். ப்ளஸ் இதுலேயே வந்து நான் இது உருவி வச்சு கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையை நான் இதில் போட்டுக்கிறேன். எண்ணெயிலேயே கருவேப்பிலை வணங்கினாவும் அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த மசாலாவில் இறங்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், இந்த கருவேப்பிலை தெரியுதுங்களா, ஒரு மாதிரி நல்லா வந்துட்டு எண்ணெய் இறங்குற மாதிரி ஆயிடுச்சு, டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து நான் இதில் போடுறேன். எப்பவுமே சிக்கன் வந்து சிக்கன் கழுவுனதுக்கப்புறமா இந்த வறுத்துட்ருக்கிற ஸ்டார்டிங்கில் தாளிச்சதுக்கப்புறமா சிக்கன் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை போட்டுக்கணும். ப்ளஸ் அதில் தான் நம்ம வந்து மஞ்சத்தூள், உப்பு. ஏன்னா இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு நம்ம என்ன போட்டோமோ அது வந்து சிக்கன் அந்த ஃப்ளஷ்குள்ளே வந்து நல்லா வந்து பிடிச்சிருக்கும். சாப்பிடும்போது வந்து நல்லா டேஸ்ட் தெரியும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சிலர் கடைசியாக உப்பு போடுவாங்க, அது வந்து சிக்கனுக்குள்ளே பிடிச்சிருக்காது. ஆனால் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கன் வந்து சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்போவுமே சிக்கனுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த உப்பு, மஞ்சத்தூள், அப்புறமா தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் எடுத்துருக்கேன், 4 தக்காளி. நான் இந்த மாதிரி வந்து சரியாக கட் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தழையெல்லாம் நல்லா போட்டு இப்படி கலரி விடணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஏன்னா தக்காளியில் தண்ணி இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு சிக்கன்லேயும் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்துருக்கும். சிக்கனே தண்ணி விடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். ஸோ வேகட்டும், நம்ம அப்புறமா திறந்து பார்க்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை, கிராம்பு, இந்த சின்ன வெங்காயம், ஏலக்காய், இஞ்சி இது எல்லாத்தையுமே ஒட்டுக்காவே போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தனித்தனியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒட்டுக்கா போட்டால் போதும். ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். சிக்கன் வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நம்ம வந்து இப்போ இதை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியே ஊற்றலாம், ஆனால் சிக்கன்லேயே அந்த தக்காளியிலையும் தண்ணி விட்டுருக்கு. ப்ளஸ் வந்து சிக்கனில் அந்த நல்ல உப்பு, அந்த மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ப்ளஸ் வந்து எனக்கு லைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கனுடைய ஸ்மெல் வருது, சிக்கன் வெந்திருக்கிற ஸ்மெல்லு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது, நான் 1 கப் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். ஸோ இந்த விழுதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மல்லித்தூளையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாத்தூளும் அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரம் வந்து ஓகேவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கறி மசால் தூளும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து
நம்ம வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், பத்தாது அது ஆக்சுவலாக, அது வந்து சிக்கன் கலவாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மசாலுக்காக நம்ம வந்து ஒரு ஹாஃப் சின்ன டீஸ்பூனு, ஹாஃப் ஸ்பூன். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயுமே தண்ணி ஊற்றலை, ஏன்னா தண்ணி வந்து ஆல்ரெடி அதில் விட்டதே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது நல்லா அந்த பச்சை வாசமெல்லாம் போய் மேலே வந்து எண்ணெய் தெரிகிற மாதிரி வந்ததுக்கப்புறமா அந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றினா பச்சை வாசமும் ஒடிக்காது, ப்ளஸ் வந்து டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து நல்லா கலரி விட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மறுபடியும் இந்த பவுலில் இந்த சிக்கனை வந்து மூடி வச்சு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த லிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இந்த மூடியை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் தெரியுதா உங்களுக்கு, நல்லா வந்து எண்ணெய் மேலே வந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா ஃப்ரை விட்டுறேன். டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம இதை வந்து இன்னொரு 5-10 மினிட்ஸ் வந்து வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு, ப்ளஸ் வந்து அந்த மசாலாவையும் நம்ம கலக்கி விட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வந்துட்டு குழம்பு நிறைய இருக்கிற மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இப்போ வந்து கிரேவி திக்காக வேணுங்கிறனால நான் இதையே யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து நல்லா வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான சிம்பிள் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வியூவர்ஸ். தேங்க்யூ, பாய்.